கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மத்தேயு 26:59 பார்க்கலாம். பிரதான ஆசாரியர், மூப்ப சங்கத்தார் இவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, இவரை கொலை பண்ணணும், இயேசுவை கொலை பண்ணணும். சங்கம் பார்த்திங்களா, எப்பேற்பட்ட சங்கம், மோசமான சங்கம். ஒருத்தரை கொலை பண்ணணும் ஒரு சங்கம். இவங்கெல்லாம் எந்த கேஸில் இயேசுவை பிடிச்சிட்டு போடுறது, ஆனால் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எந்த கேஸில் போடுறதுன்னு யோசிக்கிறாங்க. நிறைய பொய் சாட்சிகளை தேடுறாங்க. ஏன்னா இயேசுவை பற்றி யாரும் தப்பாக சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. ஒருவரும் அகப்படவில்லை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போது அப்புறம் பொய் சாட்சி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா பணம் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே யூதாஸ் காரியத்தையும் 30 வெள்ளிக்காசு கொடுத்ததுன்னா அவனையும் விலைக்கு வாங்கினாங்க. அது மாதிரி பொய் சாட்சியும் அவங்க விலைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அது ஒத்து போகல. இயேசு அவங்க சொன்ன பொய் சாட்சியும் இயேசுவுக்கு அது கரெக்டாக ஒத்து போகலை. கடைசியாக 2 பொய் சாட்சிகள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் இயேசு தேவாலயத்துக்கு போகும்போது சீடர்கள்கிட்ட பேசினதெல்லாம் இவங்க கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, தேவனுடைய ஆலயத்தை இவர் இடித்து போடுவேன் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய ஆலயத்தையே இடித்து போடுவேன்னாரு. அதை 3 நாளைக்குள்ளேயே திருப்பி கட்டி தந்துடுவேன்னாரு. அப்படியே என்னால் முடியும், 3 நாளில் கட்டி முடிக்க முடியும் அப்படிலாம் சொன்னார். அப்படின்னு அந்த 2 பொய் சாட்சிகள் இயேசுவை பற்றி சொன்னாங்க. ஆனால் இயேசு பேசவே இல்லை. இந்த வசனம் இவர் பேசினது உண்மைதான் இதை மாதிரி. ஆனால் அவர் எதை பற்றி பேசினார்னு அதை அவங்கக்கிட்ட சொல்லலை. தேவனுடைய ஆலயம் என்பது அவரையே அவர் தேவனுடைய ஆலயம் சொன்னார். நம்ம எல்லாருமே நாம் தான் தேவனுடைய ஆலயம்ல. அதான் இடித்து போட்டால், எனக்கு சாவடித்தால் 3 நாளைக்குள்ளே நான் திரும்பி வந்துடுவேன், அதுதான் அர்த்தம். ஆனால் அவங்க அந்த 2 பொய் சாட்சிகளுக்கு அது புரியல. அதை புரியவும் வைக்கலை. பேசாமல் இருந்தார். சீக்கிரமாக தண்டனையை கொடுங்க, பிதா விரும்பிட்டார், நான் இதை முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு அமைதியாக இருந்துட்டார். அமைதியாக இருந்து உட்காந்துட்டார். பிரதான ஆசாரியனுக்கு ஒன்றுமே புரியல. எந்த கேஸில் பிடிச்சி போடுறது? இயேசுவை பார்த்து கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா? நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்ல வேண்டும். ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்குறேன் அப்படின்னு பிரதான ஆசாரியன் இயேசுக்கிட்ட பேசுகிறான். ஆமாம், நீ சொன்னபடி தான், நான் கிறிஸ்து தான் அப்படின்னு இயேசு சொன்னார். சொன்னால் என்ன, ஏற்றுப்பானுங்களா என்ன? ஆனால் அவர் சொன்னார். அவன் கேட்டான் கேள்வி, இயேசு சொன்னார், மனுஷகுமாரர் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பிதாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் போய் உட்காருவேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போவுமே அவர் 2வது வருகையை பற்றி பேசிட்டார். இது முடிய போகுது, இது முடியும் நேரத்தில் நான் நின்றுட்டுருக்கேன், 2வது தடவை வருவேன், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பிரதான ஆசாரியன் தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிட்டான். தேவனை தூஷிக்கிறான், தேவனை பற்றி தப்பாக பேசுகிறான் இவன் அப்படின்னு. இனிமேல் எதுக்கு சாட்சி தேடுறீங்க? இந்த சாட்சியெல்லாம் துரத்தி விடுங்க. இவனே கிறிஸ்து என்று சொல்லிவிட்டானே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான். தன்னுடைய ட்ரெஸ் தான் கிழிச்சிக்கிட்டான். தேவனை தூஷிக்கிறான், தேவனை பற்றி தப்பாக பேசுகிறான், இதுக்கே கொலை தான், இதுவே கொலை தண்டனை, இதுக்கே மரண தண்டனை கொடுத்துடலாம், இவனை கொலை பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிரதான ஆசாரியன் இயேசுடைய வாயை கிளறி வாங்கிக்கிட்டான். இயேசு அவர் சொன்னார். அப்போ தான் இவன் மரண தண்டனை கொடுப்பான் அப்படின்னு தன்னை கிறிஸ்து என்று பகிரங்கமாக ஒத்துக்கிட்டதுனால என்ன, அவரை ரிலீஸாக பண்ணா இல்லையே, இவரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான். முகத்தில் துப்புனாங்க எல்லாரும். எவ்வளோ பாவம்ல இயேசு. ஏன் அவ்வளோ அமைதியாக இருந்தார்? எல்லாம் நம்ம செய்த பாவம் தாங்க. அமைதியாக இருந்தார். மனிதர்கள் மேலே எவ்வளோ அன்பு. ரத்தம் சிந்தினாதான் என் பிள்ளைங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும். அமைதியாக இருந்துக்கிட்டார். எல்லாரும் துப்புனானுங்க அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம்.
தலையில் வேற கொட்டினார்கள். பாவம்ல, அவ்வளோ பொறுமையாக இருந்தார். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஒருத்தர் கன்னத்தில் அரைஞ்சாலே வலிக்கும், சிலர்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதில் வேற உங்களை கிறிஸ்துவே கிண்டல் அடிக்கிறாங்க. கிறிஸ்துன்னு சொல்லிட்டாராம். அதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியில் சொல்லும். அடிச்சுக்கிட்டு யார் உங்களை அடித்தா அப்படின்னு அவரை கிண்டல் அடித்தாங்க. அப்போது அந்த டைம்லாம், அந்த நேரத்தில் பேதுரு எங்கே இருந்தானா, வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்காந்துட்டான். அரண்மனை முற்றத்தில் பேதுரு உட்காந்துட்டான். இயேசுக்கு என்ன நடக்க போகுது, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களா, கூட்டிகிட்டு போயிடலாமா, வெளியில் விட்டுருவாங்களா, இவர் நல்லா பேசுவார், இயேசுவா நல்லா பேசுவார், கூப்பிட்டுட்டு நான் போயிடுவேன், கலிலேயாவுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு அவன் காத்துட்டு இருந்தான். ஆனால் இயேசு சிலுவை தண்டனைக்கு அவர் ரெடியாக இருந்தார். அவருக்கு சிலுவை தண்டனை வழங்குவதற்கும் அவங்க எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க. மற்றதை நாளைக்கு பார்க்கலாம்.